ஆடி பட்டமா? இதுக்கு எப்போ வேணுனாலும் ஓடலாம். எப்போ வேணாலும் ஓடலாம். இது பட்டம்லாம் இல்லை, தண்ணி இருந்தால் போதுன்றீங்களா? தண்ணி வாரத்தில் 2 தண்ணி கூட கட்டணும். வாரத்தில் 2 தண்ணி கட்டணும். ஈரமெல்லாம் 1.5 மாதத்தில் இப்படி பிடிச்சி கட்டி விடணுமா? ஆமாம், 1.5 மாதத்தில் கட்டி விட்டுணும். நீங்கள் இது கஞ்சா? மோரில் கஞ்சி மோர். சரி சரிங்க ஐயா, சரிங்க. அது நம்ம போட்டதும் கொஞ்சம் விட்டு பிஞ்சு. சரிங்க. அது காய்ச்சது கவனது. சரி, காத்தாலும் 6 மணிக்கு வருவேன். 10 மணி 11 மணி விட்டு செய்வேன். சரிங்க. அப்புறம் போய் திரும்பி 3 மணிக்கு வந்து செய்வேன். சரி சரிங்க ஐயா. 3 மணிக்கு. அதான் ஆனால் வெயிலில் மட்டும் கொஞ்சம் வராதிங்க, வெயில் தாந்துட்டி வாங்க. ஆமாம், 3 மணிக்கு வருவேன். சரிங்க ஐயா, சரிங்க. சரி, பார்த்துட்டு வா. சரிங்க ஐயா. பிஞ்சிக்காதா? பிய்யாது. பிய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்குமா? நடுவு போட்டு விட்டுக்கிறோம். பக்கமாக போச்சு, இன்னும் தூரமாக இருக்கணும். தூரமாக இருக்கணும். அதை எத்தனை அடிக்கு இருக்கணும்? ஒரு 4 அடிக்கு இருக்கணுமா? இது 4 அடி இருக்கும். 5-6 அடிக்கு மேலே இருக்கணும். 5-6 அடிக்கு மேலே இருக்கணும். ஒரு சொர செடிக்கு இன்னொரு சொர செடிக்கும் தூரம். தெரியுமா ஐயா? தெரிஞ்சிருங்க ஐயா. மருந்து அடிச்சிங்கல்ல, அடிச்சிட்டிங்கல்ல, தெளிஞ்சு மருந்து அடிச்சா தெரிஞ்சுக்கும். ஒரு அறுப்புக்கு வாரத்தில் 3 அறுப்பு அறுப்போம். 40 கிலோ 50 கிலோ. அப்படி வருந்துச்சு பீக்கங்காய். அது கிலோ 30 ரூபாய்க்கு போயிருக்குமா? 30 ரூபாய்க்கு போச்சு. தக்காளி வச்சுருக்காரு. அப்படி கீழே பாருங்களேன். கீழே வந்து என்ன இருக்குதுன்னா, கொஞ்சம் தக்காளி பீக்கு செடி ஒன்று இருக்காரு. அதுக்கு அந்தாண்ட சொரச்செடி இருக்குது, இந்தாண்ட அவரை செடி இருக்குதுங்க. தக்காளி நல்லா இருக்குங்க ஐயா. இந்தாண்ட பார்த்தோமா அவரை செடி ஒன்று இருக்காருங்க. குத்தவரை இதெல்லாம். இதுவும் பூ எடுத்துருக்கு. இதெல்லாம் குத்தவரை பூ எடுத்துருக்குங்க. இந்த காய் நல்லா இருக்கு. இது மாதிரி வரணும். இது மாதிரி வரணும். யாரும் பழிக்க மாட்டாங்க. ஆமாம், இது நல்லா இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும் காய். அந்த காட்டில் அப்படி வந்துச்சிங்களா? கடைச்சா 25 ரூபாய்க்கு. சரி சரி சரிங்க ஐயா. 40 ரூபாய்க்கு கூட போயிடுச்சு. சரி சரிங்க. காய் இப்படி காயா இப்படி இருக்கணும். யாரும் பழிக்க மாட்டாங்க. ஆமாம், எருவெல்லாம் புல்லான எருவு போட்டாங்க. தலை எருவு, சரிங்க, சாணி எருவு எல்லாம் போட்டோம் புல்லாம். சரிங்க. உரமும் போட்டுருக்குது. அப்புறம் ஏன் வரல? அப்போ தான் நோவு விழுந்துச்சு, வைரஸ் நோய் விழுந்துருச்சு. சரிங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து பந்தல் போட்டிருக்காங்க. 6 அடிக்கு மேலே பந்தலுங்கெல்லாம் டொய் நூல் கட்டியிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியும். ஒரே எல்லாம் ஒரு ஆரமாக இருக்குதுங்க. கீழே இருந்து இந்த சொரச்செடி பிடிச்சி மேலே கட்டிடுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு கணுவுக்கும் ஒவ்வொன்று கட்டுவாங்க. இப்போ இது வந்து இப்போ ஒன்று தான் கட்டியிருக்காங்க, ஒரு சைடு தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொன்று கட்டுவாங்க. இப்போ இந்த கிளை ஒன்று போகுது இல்லைங்களா, இதை பிடிச்சி ஒவ்வொன்று கட்டுவாங்க. எல்லாம் பந்தலில் வந்து சொரச்செடி விட்டுருவாங்க. அந்த வால் சொரக்காய் வரும் இல்லைங்களா, அந்த சொரக்காய்ங்க இது. இது சொரக்காய் செடி இருக்குது. சொரக்காய் செடி வந்து பந்தல் இருக்குது, பீக்கன் செடிக்கு பந்தல் இருக்குங்க. தக்காளி உடனே எடுத்துக்கோ. சரிங்க ஐயா. சுகர் வேறு இருக்கா? சரி சரிங்க ஐயா. மாத்திரை 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி எடுத்துக்கிறேன். அது வந்து அதெல்லாம் பார்த்துட்டு காட்டு வேலை பார்க்குறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க ஐயா. அதெல்லாம் பெரிய விஷயம். சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வேலை செய்கிறது. ஆனால் வேலை செய்ய மூட்டா இன்னும் சுகர் இன்னும் ஏறிடும். ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஐயா. போட்டோம். சரிங்க. இல்லை, களை ஏறி வச்சு கொத்தணும். இந்த கொடியே சொல்லுங்க ஐயா. சரடு கட்டணும். சரிங்க. எல்லாம் வேலையும் பண்ணணும். மருந்து அடிக்கணும். இது எத்தனை நாளைக்கு செடிங்க? இதா இப்பயா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 மாதம். 1.5 மாதம் ஆயிடுச்சு. இது வந்து பந்தல்லி படருமா சொரக்காய்? பந்தல் சொரக்காய் தான். பந்தல்லி படம். இது ஹைப்ரிட் சொரக்காயா? இவ்வளோ 1/2 அடி வரும். 1/2 அடிக்கு 3/4 அடி வரும். ஆமாம். சரிங்க ஐயா. இது வந்து பந்தலில் மட்டும்தான் படரும், கீழே படராது. கீழேயும் படரா. கீழே படம் தான் அவ்வளோ சுத்தப்படாது. காய் வந்து நெட்டாக வராது, மகசு இது நல்லா வராது. அது நம்ம போட்டதும் கொஞ்சம் விட்டு பிஞ்சு. சரிங்க. அது காய்ச்சது கவனது. சரியான அப்படி பராமரிப்பு பண்ணலை. களை ஏறி விட்டுட்டாங்க. அடடா. இந்த தக்காளி இந்த பீக்க செடி போட்டு. சரிங்க. எல்லாம் நோவு உளுந்து போச்சு. அடடா. 2 நோவு உளுந்து போச்சு. அதுக்கு இப்போ 3 மருந்து அடிச்சு விட்டோம். சரிங்க. 3 மருந்து. சரிங்க. இன்னும் ஒரு தரம் அடித்து பார்த்துட்டு கொத்தி பார்த்துட்டு. சரிங்க. அப்புறம் விட்டுலாம் எடுக்கிறேன். தக்காளி பிஞ்சு பூ வளர்க்குது இப்போ. சரிங்க ஐயா. இப்போது இந்த சொரச்செடிக்கு வச்சு 1.5 மாதம் ஆகுதா? 1.5 மாதம். இதுக்கு மருந்து எது அடிச்சிங்களா? மருந்து அடித்தோம். எத்தனை மருந்து அடிச்சிங்க ஐயா?
ஒரு 2 மரத்தில் 2 மருந்து அடிச்சிருக்கோம். இப்போ பூ அடிக்க வரத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கா? ஆமாம். பூ வருது. இது இன்னும் 8-10 நாளையில் பூ எடுத்துக்கும். சரிங்க ஐயா. இது எத்தனை நாளையத்தில் காய் காய்க்குங்க? காய் ஆ 60 நாள் ஆகி போயிடும். 60 நாள் அடைக்கும். 60 நாளில் காய் வந்துடும். 60 நாளைக்கு காய் காய்க்கும். அதாவது 120 நாள். ஆமாம் 4 மாதம் கிட்டத்தட்ட வந்துடுங்க. ஆமாம். 30, 60, 90 4 மாதங்க. இப்போ காய் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு போவீங்களா, அவங்களே வந்து எடுத்துப்பாங்களா? யாரும் வரலன்னா ஆ இந்த கடையில் இப்படி கொடுத்துட்றது. சரிங்க. கடையில் சரிங்க ஐயா. அவர் நிறையா காய் தான் ஆ யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. தக்காளி காய் சரிங்க ஐயா. தக்காளி காய். ஆ ஆ அவர் இந்த தடவை என்ன பண்ணுவாங்களோ எங்க பையன் வந்து ஏடிசியில் கஷ்டம். சரிங்க ஐயா. அவன் 5வது மைலில் இருக்கிறான். 5வது மைல். ஆ போய் வீடு கட்டிட்டு அங்கேயும் குடி போயிட்டாங்க. சரிங்க 2 பிள்ளைங்க, ஒரு பையன் 1 பொண்ணு 1. சரிங்க. பிள்ளை வந்து பெங்களூரில் வேலையில் இருக்குது. சரிங்க ஐயா. பையன் இப்போ தான் படிப்பு முடியுது பையனுக்கு. ஆ ஆ ஆ சரிங்க. சரிங்க ஐயா. இப்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் எவ்வளோ தூரம் வைக்கணுங்க ஐயா? இதே பக்கமாக போச்சு, இன்னும் தூரமாக இருக்கணும். தூரமாக இருக்கணும். அதை எத்தனை அடிக்கு இருக்கணும்? ஒரு 4 அடிக்கு இருக்கணுமா? இது 4 அடி இருக்கும். ஆ 5-6 அடிக்கு மேலே இருக்கணும். 5-6 அடிக்கு மேலே இருக்கணும். ஒரு சொர செடிக்கு இன்னொரு சொர செடிக்கும் ஆமாம். தூரம். கொடி நிறைய படர்ந்து போயிடுது. கொடி படர்ந்துருது. படர்ந்து போயிடுது. ஓ அதுக்கு தான் பந்தல் போட்டு விட்டோம். சரிங்க ஐயா. இப்போ பந்தல் வந்து போட்டிருக்கீங்க இல்லையா? இது வந்து இந்த டொயனூரில் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பிஞ்சிக்காதா? இது பிஞ்சிக்காதா? பிய்யாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்குமா? நடுவு போட்டு விட்டுக்கிறோம்ல. சரி சரி. ஆமாம் ஆமாம். நிறையா நெட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாங்க ஐயா. 20 பாக்கெட்டு இது வாங்கணும். 20 பாக்கெட்டு. 20 பாக்கெட் வாங்கினீங்களா? எத்தனை சென்டில் போட்டிருக்கோம் நம்ம? எத்தனை சென்ட் இது? இதா ஆ இது அந்த தக்காளி கொஞ்சம் நான் வச்சேன். அதை சேர்த்து இது சேர்த்து 40 சென்ட் இருக்கும். 40 சென்ட் இருக்கும். 2 சேர்த்துங்க. இது வந்து ஒரு 30 சென்ட் இருக்குமா? இது மட்டும் சொரச்செடியா 30 சென்ட் இருக்குது. எத்தனை? கம்மியாக தான். 20 சென்ட் இருக்குமா? 20 சென்ட் இருக்கும். 20 சென்ட் இருக்கும். சரிங்க ஐயா. இதுக்கு பேர் என்ன பேர் வாங்கினீங்க? சொரச்செடிக்கு என்ன பேர் இதுக்கு? இது என்ன பேர்? அதை கடையில் கேட்டால் சொல்லுவாங்க. சரி சரிங்க ஐயா. இப்போ வந்து எத்தனை 1.5 மாதத்தில் இப்படி பிடிச்சி கட்டி விடணுமா? ஆமாம் 1.5 மாதத்தில் கட்டி விட்டுணும். சரிங்க ஐயா. உங்கள் பேர் சொல்லவே இல்லையா? பேர் பொன்னப்பன். பொன்னப்பன். சரிங்க ஐயா. எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் படிக்கல. படிக்கலைங்க. சின்ன வயசுலேருந்தே விவசாயமா? சின்ன வயசுலேருந்தே விவசாயமா இல்லை சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சின்ன வயசுலேருந்து விவசாயம். சரிங்க ஐயா. சின்ன வயசுலேருந்து. சரிங்க ஐயா. இப்போ வந்து இப்படி சரடை பிடிச்சி கட்டி விட்டுறணும். ஆமாம். நீங்கள் அப்படி சரடை பிடிச்சி கட்டி விட்டால் இதில் படர்ந்துக்கும். ஒரே சரடு பத்தாது. ஒரு செடிக்கு 5-6 சரடு கூட கட்டுறோம். ஒரு செடிக்கு 5-6 சரடு கட்டணும். அப்போ இதில் வேலை இருந்துகிட்டே இருக்கும். வேறு ஒரு கணுவுக்கு ஒரு களம் வருது. ஒரு கணுவுக்கு ஒரு கால். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பார்த்தா தெரியுது. ஒரு கணுவுக்கு ஒவ்வொன்று வருது. இங்கே பாருங்க. கரெக்டுங்க. சரிங்க ஐயா. 200 விதை இருக்கும். சொரவரை போட்டது 200 விதை போட்டிங்களா? 200 விதை. எவ்வளோங்க ஒரு விதை பாக்கெட் எவ்வளோங்க? அது எவ்வளோ வேகப்பா எல்லாம் ஐட்டம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஒரு விதை ஊன்னா போதும் இல்லையா ஒரு இடத்துல? ஆமாம். ஒரு விதை ஊன்னா போதும், முளைச்சிக்கும். அப்படி முளைக்காத இடத்துல மறு விதை ஊனணும். முளைச்சிக்கும். எல்லாம் முளைச்சிக்கும். எந்த மாதத்துலங்க வேலை செய்யுது ஊனணும்? ஆடி பட்டமா? இதுக்கு எப்போ வேணுனாலும் ஊனலாம். எப்போ வேணாலும் ஊனலாம். இது பட்டம்லாம் இல்லை. தண்ணி இருந்தால் போதுன்றீங்களா? எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணும்? தண்ணி வாரத்தில் 2 தண்ணி கூட கட்டணும். வாரத்தில் 2 தண்ணி கட்டணும். ஈரம் இல்லைன்னா. ஈரம் இல்லைன்னா எப்போ கட்டுனீங்க? முந்தானி கட்டினீங்களா நேற்று கட்டினீங்களா? இல்லைப்பா அன்றைக்கி முந்தான மழை பெஞ்சு பிடிச்சி. சரிங்க ஐயா. அதுக்கு முந்தி 2 நாளைக்கு முந்தி கட்டணும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இப்போ இதில் சொரக்காயில் லாபம் இருக்குங்களா? லாபம் இருக்குது. ஒரு காய் 10 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. ஒரு காய்க்கு 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. லாபம் இருக்குது. சரிங்க. ஒரு செடியில் எத்தனை காய் காய்க்குங்க ஐயா? கணக்கு இல்லை. நல்லா காய்க்கும். சரிங்க ஐயா. சரி நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நான் குள்ளம்படையானூருங்க. இந்த குள்ளம்படையானூர்? ஆமாங்க. குள்ளம்படையானூர் தெரியும் நமக்கு.